வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த கனகராஜ் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ராகவன் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்றைய முதல் செய்தியாக டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் மக்கள் தர்பார் அப்படின்னு அந்த குறைதீர்ப்பு கூட்டத்தை நேற்றைக்கு கூட்டியிருக்கிறார். அது பற்றி செய்திகள் இன்றைக்கி அநேக பத்திரிகைகளில் வந்திருக்கு. ஆனால் பத்திரிகைகள் எடுத்துருக்குள்ள லீட் வந்து கெஜ்ரிவாலின் மக்கள் தர்பாரில் தள்ளுமுள்ளு, முறையாக அதை நடத்த முடியவில்லை அப்படின்லாம் வந்து செய்திகள் வந்திருக்கு. இந்த செய்திகளுக்கு அப்பாற்பட்டு இந்த மக்கள் தர்பார் அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் இவர்கள் நடத்தியிருக்கூடிய விதத்தையும் பார்க்கும்போது அரசியல் முதிர்ச்சியின்மை அப்படின்னு ஒரு தரப்பில் விமர்சனம் வைக்கப்படுது. இதை அரசியல் முதிர்ச்சியின்மைன்னு எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு நல்ல அரசியலுக்கான முதல் முயற்சின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒவ்வொன்றையும் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ அந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணாமல் நாளைக்கு ஒருவேளை ஒருத்தர் பிரதமராக வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, மக்கள் தர்பார் எப்படி நடத்திங்க? இந்தியா முழுவதும் இருக்கிறவங்கள கூப்பிட்டு நடத்த முடியுமா? முடியாது. நான் இதை அரசியல் முதிர்ச்சியின்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது செய்ய வேண்டும். அரசியலுக்கு புதுசாக வர்றவங்க எல்லாத்துக்குமே என்னென்னா, புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும், மக்களை கவர வேண்டும் என்கிற ஆர்வம் இருப்பது இயல்பு. ஆனால் இந்த ஆர்வங்கள் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை முறைப்படுத்துவது என்பது அவசியம். பொதுவாக இந்த மாதிரியா நீங்கள் என்னென்னா, இபிக்கு ஒருத்தர் கோரிக்கையோடு வருவார், போக்குவரத்துக்கான கோரிக்கையோடு ஒருத்தர் வருவார். இப்படி பல்வேறு தரப்பு கோரிக்கைகளோடு வரும்போது ஒவ்வொருத்தரையும் ஒரு முதலமைச்சர் சந்தித்து பார்ப்பது என்பது சாத்தியமே கிடையாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா அது வந்து ஒரு தனி மனிதனை சுற்றி எழுப்பப்படுகிற ஒரு பெரிய பிம்பமாக மாறும். தேவை என்னென்னா அந்த சிஸ்டத்தை மாற்றுறது. அப்போ இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை சென்சிட்டைஸ் பண்ணுறது என்பது தான் அவசியமே தவிர, அப்புறம் இதை வந்து முதிர்ச்சியின்மைன்னு நீங்கள் வந்து அதை தள்ளி போட வேண்டியதில்லை. இயல்பாக மக்களுக்கு அமைச்சர்களோ அதிகாரிகளோ பார்க்க முடியவில்லை என்கிற ஒரு ஆதங்கம் என்பது இருக்குது. அப்புறம் இதை கொடுத்துட்டோன்னா சரியாயிரும். நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் கூட எல்லா இடத்துலையும் திங்கக்கிழமை இன்னைக்கு கலெக்டர்கள் குறைதீர்க்கும் நாள் நடத்துகிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் வருது. அது வந்து எல்லா கோயிலுக்கும் போகிறது மாதிரி இந்த கோயிலுக்கும் ஒன்று கொடுத்து வைப்போமேன்னு போகிறாங்க. அந்த நிலைமையில் இது ஒரு முயற்சி என்று தான் நான் பார்க்குறேன். முதிர்ச்சியின்மை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஒரு முயற்சி என்று பார்க்கலாம் கனகராஜ் சொல்கிறார். இது நீங்கள் இந்த கருத்தோடு உடன்படுறீங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் அன்றைக்கு பதவி ஏற்கும்போது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ட்ரெயினில் போகிறேன்னு ஆரம்பித்தார். அதாவது விளம்பரத்தில் அதிகமாக ஆசைப்படுறாருன்னு தான் இது பார்த்தா தெரியுது. முதல் நாள் ட்ரெயினில் போனார், இப்போல்லாம் ட்ரெயினில் போகிறாரான்னு தெரியல. மெட்ரோ ட்ரெயினில் தான் அவருடைய அலுவலகத்துக்கு செல்கின்றாரா என்பது நம்ம செய்திகளில் பார்க்கல. ஒரு நாள் தான் பார்த்தோம். அதை கூட அன்றைக்கு கூட இவங்களுடைய பின்னாடி அவங்களுடைய தொண்டர்கள்லாம் போனாங்க, அப்படியே போனாங்க. எல்லாருமே அது விதிகளெல்லாம் மீறி விட்டு போனார்கள். நேற்றைக்கு கூட இவர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தா, இதுவரை இந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ அல்லது அமைச்சர்களோ இந்த நாட்டுக்கு ஒன்றுமே செய்யாத மாதிரி இவர் தான் வந்து தேவதூதன், இன்றைக்கு ஏதோ புதிதாக இறங்கி மக்களுடைய பிரச்சனைலாம் தீர்த்து விடுற மாதிரி ஒரு இது காட்ட முயற்சி பண்ணுகின்றார். ஆனால் இதில் நிச்சயமாக அரசியல் முதிர்ச்சியின்மை அப்பட்டமாக தெரிகிறது என்பது மாத்திரமல்ல, விளம்பர பிரியராக இருக்கிறார். இன்னைக்கு இது நடந்துருச்சு, நீங்கள் வேணா பாருங்க, நாளைக்கு நடக்குமான்னு தெரியாது, அடுத்த முறை இது நடக்குமான்னு தெரியாது. முதல்ல மெட்ரோ ரயில் ஃபர்ஸ்ட் நாள் போனார், அதுக்கப்புறம் போகலை. இப்போ அடுத்த முறை இந்த குறைதீர் இந்த மாதிரி நாட்டில் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதோ இவர் மாத்திரம்தான் நடத்துறாங்கதான் இல்லை, குஜராத் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இவர் சொன்னார், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திங்கக்கிழமை கலெக்டர்லாம் மீட் பண்ணுறாங்க. மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் இதை நடத்துகிறாரு, பீகாரில் கூட நடத்தினாங்க. இதை முறைப்படுத்த வேண்டும், உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுடைய குறைகளை தீர்க்கணுங்கிற வர்ணமே தவிர பத்திரிகைகளுக்கு புகைப்படம் போட்டோ எடுக்கிறதுக்காகவும் தான் எளிமையா இருக்கேன்னு காட்டுவதற்காக எத்தனையோ பேர் எளிமையா இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நிஜமாவே நல்லா செஞ்சிருக்கிற தலைவர்கள்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒண்ணுமே இல்லாத போல இவர் தான் ரொம்ப வந்து மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற போலலாம் அவர் வந்து ஒரு ஏதோ காட்ட நினைக்கிறார். அது பூமராங் ஆயிட்டு இருக்கு. தாண்டி இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வைக்கக்கூடிய ஆரோக்கியமான விமர்சனமா இருக்கட்டும், இல்லை எதிர் விமர்சனமா இருக்கட்டும், அவர்களுக்கான கொள்கை போன்ற விஷயங்கள், அவர் முன்பு இருக்கக்கூடிய சவால்களை சந்திக்க அவருடைய கொள்கை இல்லைன்னு சொல்றாங்க. இதுல விஷயத்தை பார்த்தா இதுல வந்திருக்கக்கூடிய பெரும்பாலானோர் அரசு ஊழியர்கள், அரசு சார் நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் தங்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும்ங்கிற கோரிக்கையோடு வந்திருக்கிறார்கள். இது அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்த முதல் மக்கள் போராட்டமும் அந்த முனிசிபல் கார்பரேஷனோட தொழிலாளர்களோட போராட்டம். இப்போ இவர்களுடைய இந்த பிரச்சனை இந்த இடத்தில் இவ்வளவு தூரம் எழுப்பப்பட வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, அது ரொம்ப முக்கியமானது. இயல்பாகவே இந்த மாதிரி
ஒரு தேவதூதன் போல அவர் சொன்னது மாதிரி ஒரு காட்சி அளிக்கிற போது எல்லா பிரச்சனைகளையும் ஒருத்தர் தீர்த்து விடுவார், அவர் கையில் எல்லா அதிகாரமும் இருக்குது என்கிற அபிப்பிராயம் இருக்கும். இந்தியாவை பொறுத்தளவில் மாநில அரசாங்கங்களுக்கு பெரிய அதிகாரம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதிகாரம் கம்மியாக இருக்கிறது ஒன்று, இன்னொன்று நிதிக்காக மத்திய அரசாங்கத்தை பெரும்பாலும் சார்ந்து இருக்க வேண்டியது இருக்குது. அவர் இன்னும் கொள்கையை வடிவமைக்கலை அப்படின்னு சொல்கிறது ஒரு சீரியஸான கன்சர்ன் தான். நீங்கள் இவர் ஊழலுக்கு எதிராக தான் வெளியே வந்தார். நீங்கள் தமிழ்நாட்டில் கூட எம்ஜிஆர் திமுகவை விட்டு வெளியே வரும்போது நீங்கள் பொதுவாக அரசாங்கத்தினுடைய ஊழலை விட அந்த கட்சிக்குள்ளே கணக்கு காமிக்கலைங்கிறது தான் பெரிய விஷயமா இருந்தது. அதுவே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கியது. ஆனால் அதுக்கு பின்னால் என்ன நடந்ததுன்னு தெரியும். அதே போல் என்.டி. ராமாராவ் இதே மாதிரியான விஷயத்தோடு வந்தார். பட் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், பல முக்கியமான விஷயங்களில் அவருடைய கொள்கை அறிவிப்பை வெளியிடல. இப்போ இடையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பூஷன் சொல்கிற காஷ்மீர் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், இவர் மாற்றி சொல்ல வேண்டியிருக்கு. அதே போல் அதுக்கு முன்னால் ஆட்சி அமைப்பது சம்பந்தமாக அவர் சொன்ன விஷயத்தை அவங்க மாற்றி சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் காங்கிரஸினுடைய ஆதரவை ஏற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் என்னென்னா, நீங்கள் போகிற திசை வழியை நிர்ணயிக்காமல் போகிற இடம் எதை மட்டும்னு யோசிச்சிட்ட பிறகு நீங்கள் சிக்ஸாக்காக போகிறதுங்கிறது தவிர்க்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் நிரந்தரப்படுத்துவது உள்ளிட்ட அம்சங்கள் வருகிற போது இந்தியா முழுக்கவே நீங்கள் 97%, 93% பேர் அன்ஆர்கனைஸ்டில் இருக்காங்க. ஸோ அதுக்கு காரணமான நவீன தாராளமய கொள்கையை நீங்கள் ஃபைட் பண்ணாமல் இதை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஜனலோக்பால்னு அவங்க சொல்லும்போது கூட அதிலெல்லாம் நிறையா குறைபாடுகள் இருக்குது. நீங்கள் இந்த காலத்தில் ஏன் ஊழல் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் லோக்பாலுக்கான ஒரு போராட்டமும் வந்தது? மீதி எப்போதும் இல்லாத போது கார்ப்பரேட் நிறுவனங்கள் அடித்த கொள்ளை என்பதும் அதை ஒட்டி தான் அது வந்தது. ஆனால் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த கார்ப்பரேட் சம்பந்தமான விஷயத்தை அவாய்ட் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை அது தந்திரமாகவும் இருக்கலாம், அல்லது கொள்கையை வகுப்பதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனமாகவும் இருக்கலாம். முதல்ல அவர் கொள்கையை சொல்கிறது தான் சரியாக இருக்கும். சிவில் பிரச்சனைகளை முன்னிறுத்தி அரசியல் நடத்துவதுங்கிறது அடிப்படையாக ஆம் ஆத்மி கட்சி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் இப்படி தொழிலாளர்கள் இவ்வளவு பேர் குழுமி அந்த பிரச்சனையை வேறு திசைக்கு இழுத்து சென்றிருப்பது இவர்களுக்கு சவால் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தொழிலாளர்கள் இவரை நோக்கி வர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, நம்பிக்கைங்கிறதோட தேர்தலுக்கு முன்பாக அவர் பேசிய பேச்சுக்கள் காரணம். அந்த மாநிலத்தில் அது மின்சார பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேங்கிறதும் போய் கட்டாதீங்க, பில்லு கட்டாதீங்கன்னு சொல்லு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு அப்படி சொல்லி தான் ஓட்டு வாங்கினார். இப்போ அதனால் இவங்க எல்லாமே நிற்கிறாங்க. இப்போ என்ன நடக்க போகுது பாருங்கள். இப்போ இதுலேயே கூட மக்களே சொல்லி நேற்றே கூட இவர் பாட்டு போலீஸ் அட்வைஸ் பண்ணாங்க, திரும்பி போயிட்டார், இதுக்கு அவருடைய ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு போயிட்டார். மக்கள் கத்தி இருக்கிறாங்க, எங்களுடைய குறைகளை கேளுங்கன்னு. இது தொடரும் பாருங்க. அடுத்த முறை பார்க்கும்பொழுது மக்களுக்கு வெறுப்பு வர ஆரம்பிக்கும். ஏன்னா வாக்கு வாங்குவதற்காக ஒரு விஷயத்தை பேசினார். இப்ப அவருடைய கடந்த 10 நாட்களாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பேசுகின்ற பேச்சுக்களே மாற்றம் நிறைய பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஊழலை எதிர்த்து போராடுவதாக முதல்ல சொல்லி வாக்குகளை கேட்டார். இன்றைக்கு ஷீலா தீக்ஷித் மேல என்ன புகார் இருந்தா கொடுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேங்கிறார். 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் 700 லிட்டர் நீரை கொடுக்க முடியும், கொடுக்குறோம் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. அது மாதிரி நான் கொண்டு வந்துட்டோம், கொடுத்துட்டோம்லாம் பேசுகிறாங்க. இத்தனை 10 நாளில் இந்த அமைச்சர்கள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்? ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்களா? ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி வேற மாதிரி சொன்னார். ஸோ தேர்தலுக்கு முன்பாக சொன்னதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு மக்கள் அவர்கிட்ட போயிருக்கிறாங்க. இது மக்களுக்கு நிச்சயமாக டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். இவருடைய நடவடிக்கைகள் 10 நாட்களாக நம்ம பார்க்கும் பொழுது நிச்சயமா இன்னும் கொஞ்ச காலத்திலேயே அது டிசப்பாயின்மெண்ட் மக்களுக்கு ஏற்படும். குறைதீர்ப்பு முகாம்ங்கிறது நிர்வாகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் அந்த குறைதீர்ப்பு முகாம்களில் குறைகள் தீர்க்கப்படுதான்றதான் பெரிய கேள்வியாக இருக்குது. நம்ம வேறு பல செய்திகள் பற்றி அடுத்தடுத்த கட்டங்களில் பேசலாம். இன்றைய புதிய செய்தியில் வழங்க உமா காத்திருக்கிறார். உமா, இனி உங்களிடம். வணக்கம் ஜமல். இன்றைய தினத்தின் புதிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் நாளை முதல் படிப்படியாக விடுவிக்கப்படுவார்கள் என்று மத்திய அரசு உறுதியளித்திருப்பதாக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இம்மாதம் 20ஆம் தேதி இருதரப்பு மீனவர்களிடையே சென்னையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணியில் காங்கிரஸ் கட்சி தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இளைஞர்களிடம் ராகுல் காந்தி கருத்து கேட்டு வருகிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களும் 15 நாட்களுக்குள் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வீரமணி தெரிவித்திருக்கிறார். பொங்கல் பண்டிகைக்கு ஊருக்கு செல்பவர்களால் கோயம்பேட்டில் நேற்று இரவு கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது.
ஒரே நாளில் 41,000 பேர் சிறப்பு பேருந்துகளில் பயணம் செய்ததால் நெருக்கடி உருவானது. சூடு பிடிக்கிறது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. காளைகளை பிடிக்க 650 மாடுபிடி வீரர்களுக்கு முன்பதிவு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளன. சரத்பவார் பிரதமரானால் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறியிருந்த மத்திய அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே ராகுல் காந்தியை பிரதமராக்குவதே தங்களுக்கு முக்கியம் என்றும் விளக்கமளித்திருக்கிறார். மதவாத சக்திகளுடன் கூட்டணி அமைத்துவிடக் கூடாது என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நேரில் சந்தித்து வலியுறுத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவர் திமுக கூட்டணியில் சேருமாறும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மதுரையில் சர்ச்சைக்குரிய போஸ்டர்களை ஒட்டியவர்கள் தனது ஆதரவாளர்கள் அல்ல என்று கருணாநிதியை சந்தித்த பின் மு.க. அழகிரி தெரிவித்திருக்கிறார். உதகையில் மூவரின் உயிரை பலி கொண்ட புலியை விரைவில் பிடித்துவிட முடியும் என்று வனத்துறையினர் உறுதியளித்துள்ளனர். கண்காணிப்பு கேமராவில் புலி நடமாட்டம் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் தள்ளுமுள்ளு காரணமாக குறைதீர்ப்பு கூட்டம் பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டது. இதற்காக பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரினார் முதலமைச்சர் கெஜ்ரிவால். அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மையை இது காட்டுவதாக சமூக ஆர்வலர் கிரண்பேடி விமர்சித்துள்ளார். 8 ஆண்டுகளாக கோமாவில் இருந்து இஸ்ரேல் முன்னாள் பிரதமர் ஏரியல் ஷரோன் காலமானார். இவரது மறைவை லெபனானில் உள்ள பாலஸ்தீனியர்கள் மகிழ்ச்சி பொங்க கொண்டாடினர். டெல்லியில் நடைபெற்று வரும் ஹாக்கி உலக லீக் தொடரின் 2வது ஆட்டத்திலும் இந்திய அணி தோல்வியை தழுவியது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான இந்த போட்டியில் 1-3 என்ற கணக்கில் தோல்வியடைந்தது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு புது அர்த்தங்கள் தொடரும். இணைந்திருங்கள்.